H1B விசாவுக்கு கம்பெனிகள் $100,000, அதாவது $1,00,000 செலுத்த வேண்டியிருக்கும். 72% H1B விசாக்கள் இந்தியர்களுக்கு கொடுக்கப்படுது. உண்மையில நாங்க ரொம்ப அதிகமா இந்திய டேலண்டா சார்ந்திருக்கோம். நீங்க என்ன இப்படி பண்ணிட்டீங்க, இதனால எங்களோட செலவு அதிகமாயிடும்னு அவங்களோட நிறுவனங்கள் தான் சொல்லணும். நாம ஒரு விஷயத்தை மறந்துட்டோம். எல்லாரையும் வெளியாட்கள்னு நினைக்கிறவன் இந்தியாவையும் வெளியாள்ன்று தான் நினைப்பான். யாருக்காகவும் வாழாதவன், வெறும் அவனோட சுயநலத்துக்காக மட்டும் இருக்கிறவன் அப்புறம் எப்படி இந்தியாவுக்காக இருக்க முடியும்? கேள்வி என்னன்னா, நாம நம்ம விருப்பப்படி நடக்கிறதுக்கு நம்ம கால்கள் ஏன் அவ்வளவு பலமா இல்லை? உங்க திறமை ஓடி போறதுக்கு கட்டாயப்படுத்தப்படுற மாதிரி நம்ம நாட்டுல நிலைமைகளை உருவாக்கிட்டுறோம். அப்புறம் அவங்களை இவங்க துரோகிகள்னும் பிரெயின் ட்ரெயின் நடக்குதுன்னு சொல்லுங்க. ஆனா அவங்க ஏன் ஓடி போறதுக்கு கட்டாயப்படுத்தப்பட்டாங்கன்னு சொல்லுங்க பார்ப்போம். இங்க ஒருத்தன் என்ன செய்வான்? ஒரு திறமையான இளைஞன் என்ன செய்வான் சொல்லுங்க? எல்லாரும் வெறும் குடிமகன் தான், பிரஜை. அவங்க கையில எந்த பலமும் இல்லை. அவனுக்குள்ள இந்தியாவை மாற்றணும்னு நிறைய உணர்ச்சி இருக்கும். எப்படி மாற்றுறதுன்னு சொல்லுங்க? இந்திய இளைஞனின் திறமை கட்டாயப்படுத்தப்படுது. அதனாலதான் அவன் நம்ம கழுத்தை நெரிக்கிறான். இங்க இருக்கிற இளைஞன் கட்டாயப்படுத்தப்பட்டிருக்கான். வேற என்ன செய்வான்? அமெரிக்காவுக்குத்தான் வரணும்னு அவனுக்கு தெரியும். நான் கேட்கிறேன், சுதந்திரம் கிடைச்சி இத்தனை வருஷத்துக்கு பிறகும் நாம ஏன் அங்க போறதுக்கு வழிபார்க்க வேண்டிய நிலைமை இருக்கு? சுருக்கமா, நம்ம திறமைக்கு வேற மாற்று எதுவும் இல்லை. ஆச்சாரியஜி, எனக்கு ஒரு கேள்வி இருக்கு. இப்போ சமீபத்தில் டொனால்ட் ட்ரம்ப் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காரு. H1B விசாவுக்காக $1,00,000 வரை கம்பெனிகள் செலுத்த வேண்டியிருக்கும்னு. இப்போ என் ஃப்ரெண்ட்ஸு சில பேர் பெங்களூர் மற்றும் புனே மாதிரி ஊர்களில் இருக்காங்க. அவங்க ரொம்பவும் கவலைப்படுறாங்க. அங்கே போய் வேலை பார்க்கணும்னு அவங்க கனவு கண்டிருந்தாங்க. அப்புறம் ஏற்கனவே அங்கே வேலை பார்த்துட்டு இருக்கிறவங்க இவங்களை விட அதிகமாக ஸ்ட்ரெஸ்டடாக இருக்காங்க. அதனால இந்த அரசியல் முடிவை நம்ம எந்த கோணத்துல பார்க்கணும்? நான் என்ன பார்க்கிறேன்னா, இவரும் நம்ம ஐடி டீமை சேர்ந்தவர் தான். இவருக்கு யூஎஸோட H1B விசா இப்போ $1,00,000 ஆயிடுச்சேன்னு இவருக்கு ஏன் இவ்வளோ கவலை வருது? அடபாஸ், அது அவரோட நாடு, அவர் அதை செய்வார் இல்லையா? இதை பத்தி நாம என்ன பேசுறது? நாம என்ன பேசணும்? அமெரிக்கால அவரோட அப்ரூவல் ரேட்டிங் ரொம்ப நல்லா போயிட்டே இருக்கு. ஜனநாயக பாதையில தான் அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டு வந்திருக்கிறார். மக்கள் முறையா அவருக்கு ஓட் போட்டிருக்காங்க இல்லையா? முதல் தடவை இல்ல, 2வது தடவை தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். நாம யார் புகார் சொல்றதுக்கு? அவர் தன்னோட தேசிய நலத்தை பற்றி தான் கவலைப்படுறாரு. அது சுயாதீனமான நாடு. கேள்வி என்னவா இருக்கணும்னா, நாம என்ன செஞ்சுட்டு இருக்கோம்? நாம என்ன செய்யறோம்? நாம ஏன் வேற யாரையாவது சார்ந்து இருக்கணும்? உண்மையில அமெரிக்கால தான் கலவரம் நடந்திருக்கணும். அங்க இருக்கிற கம்பெனிகள் அழுதுகிட்டு இருந்திருக்கணும். H1B விசாவில் 72% இந்தியர்களுக்கு தான் கொடுக்கப்படுது. உண்மையில அவங்க கம்பெனிகள், நாங்க இந்திய திறமையை ரொம்ப சார்ந்திருக்கோம், நீங்க என்ன செஞ்சிட்டீங்க, இதனால எங்க செலவு அதிகமாகிடும்னு சொல்லி இருக்கணும். அது அப்படித்தான் இருந்திருக்கணும். ஆனா அப்படி இல்லையே. உண்மையில நிச்சயமா உங்க நண்பர்கள் மத்தியிலும் உங்க மனசுலையும் கலக்கம் ஏற்பட்டிருக்கும். ஏன் பரபரப்பு ஏன் ஏற்பட்டிருக்கும்? காரணம், H1B விசா தான் கிரீன் கார்டுக்கு வழி தருது, அதாவது பெர்மனன்ட் ரெசிடென்சிக்கு. அந்த கிரீன் கார்டு தான் பிறகு சிட்டிசன்ஷிப்கான பாதை ஆகுது. இதுக்கு தான் எல்லா பரபரப்பும். விஷயம் இதுதான். இதுல எல்லாத்துலயும் கேரண்டரா பாவம் யாரு இருக்கிறது? அந்த எம்ப்ளாயர் தான். ஹி நாங்கெல்லாம் ரொம்ப நல்ல எம்ப்ளாயிஸ் தானுங்க, எங்களை அனுப்பி வச்சிடுங்க. இது என்ன ஆயிடுச்சு? 10 வருஷங்கள் முடியறதுக்குள்ள பாஸ்போர்ட்டே மாறி போச்சு. நல்ல எம்ப்ளாயிஸ் ஆகிறதுங்கிறத விடுங்க, இவங்க நல்ல குடிமக்களா கூட இல்லையே. அவர் அதை பார்க்கட்டும். நம்மளோடது சுதந்திரமான நாடு. வேற யாராவது வந்து நம்ம கொள்கைகள்ல தலையிட்டா, இதை செய் அதை செய்யு சொன்னா நமக்கு பிடிக்குமா? இப்போ ட்ரம்ப் தலையிட முயற்சி செஞ்சுட்டு தான் இருக்கிறாரு. உங்க மார்க்கெட் முழுசும் எங்க கார்களுக்காகவும் எங்க விவசாய பொருட்களுக்காகவும் வேணும், உங்க டேரிஃபை குறைங்கிறார். அப்போ நமக்கு நல்லதா தெரியுதா? நாம என்ன சொல்றோம்? இல்ல, நீங்க மலிவான விவசாய பொருட்களை இங்க கொண்டு வந்து வித்தா எங்களோட விவசாயிகளோட நிலை என்ன ஆகும்?
எங்களுக்கு இது பிடிக்கல. நீங்க உங்களோட கார்களை இங்க கொண்டு வந்து வித்தா நம்ம உள்நாட்டு கார் தயாரிப்பாளர்களுக்கு அவங்க தொழிலே நின்னு போயிடும். எங்களுக்கு இது பிடிக்கல. நாம திரும்ப திரும்ப என்ன சொல்றோம்? இது எங்களோட நாடு. எப்படி விருப்பமோ அப்படி நடப்போங்கிறோம். நாம சரியா தான் சொல்றோம். அப்போ அவரும் சரியா தானே செய்றாரு. செய்ய விடுங்க. நான் இந்தியாவுல வந்து ஏதாவது செய்வேன்னு அவர் சொல்லலையே. அவர் என்ன சொல்றாருன்னா, நீங்க அமெரிக்காவுக்கு வந்தா இந்த விதியை நான் உருவாக்குறேங்கிறார். நான் கேட்கிறேன், சுதந்திரம் கிடைச்சு இத்தனை வருஷத்துக்கு பிறகும் நாம ஏன் அங்க போறதுக்கு வழிபார்க்க வேண்டிய நிலைமை இருக்கு? இன்னைக்கும் ஏன் இந்த நிலைமை இருக்கு? படிச்சவங்க எல்லாரும் உங்களை போல அமெரிக்காவுக்கு ஓடி போற கனவு தான் காணுறாங்க. இந்த நிலைமை ஏன் இருக்கு சொல்லுங்க பார்ப்போம். ஏன் நம்ம பெங்களூர்லயும் ஹைதராபாத்லயும் கலக்கம் வந்துடுச்சு சொல்லுங்க. இந்த தேவை ஏன் வந்துச்சு? அப்புறம் நாம ஒரு எக்ஸ்போர்ட்டர்னு வச்சுக்குவோம். இந்தியா 2 விஷயங்களை மட்டும்தான் ஏற்றுமதி செய்யுது. ஒன்று, சுத்தமா மூலப்பொருட்கள் இருக்குல்ல, அதில் பதப்படுத்தப்படாத எந்த வேல்யூ அடிஷனும் இல்லாதது, அதை நாம் ஏற்றுமதி செய்கிறோம். மினரல்ஸ் வகையரா, இல்லைன்னா நாம் ஐடி சர்வீசஸ் தான் ஏற்றுமதி செய்கிறோம். யாராவது ஏற்றுமதியாளராக இருக்காங்கன்னா அவர்கிட்ட ஆல்டர்னேட்டிவ் மார்க்கெட்ஸும் இருக்கும். இருக்குமா இல்லையா? இல்லைன்னா நீங்கள் எப்படிப்பட்ட வியாபாரி? ஒரே ஒரு பையர் மட்டுமே இருக்கிற ஒரு வியாபாரத்தை நீங்கள் என்னென்னு சொல்லுவீங்க? இந்த வியாபாரியோட தலைக்கு மேலே எப்பவும் ஒரு கத்தி தொங்கிக்கிட்டு இருக்கும் இல்லையா? ஒரே ஒரு பையர் தான் இருக்கிறார். அவரோட தயவுல தான் வாழ வேண்டியிருக்கும். அதுதான் இங்கே நடக்குது. அதில் ஏன் ஒரே ஒரு வாங்குபவர் மட்டும் இருக்கிறாரு? ஏன்னா நம்மளோட முழு வேலைவாய்ப்பு பாஸ்கெட், அதாவது நாம ட்ரேட் பண்ணக்கூடியது ரொம்ப சின்னதாக இருக்குது. நம்ம உற்பத்தியில் எதுவுமே செய்யறதில்ல. உலகத்தில் இருக்கிற மக்கள் தொகையில் 17% பேர் இந்தியாவில் இருக்காங்க. ஆனால் சர்வதேச வர்த்தகத்தில் இந்தியாவோட பங்கு வெறும் 3% தான். சீனாவில் 20% இருக்கு. 2 நாட்டிலையும் மக்கள் தொகை சமமாக தான் இருக்கு. நம்ம கிட்ட எக்ஸ்போர்ட் செய்யறதுக்கு நிறைய விஷயங்கள் இருந்திருந்தா இந்த அளவுக்கு பிரச்சனை வந்திருக்காது. இப்போ ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னா, நமக்கு டாலரும் வேணும் இல்லையா? டாலர் பணம்ங்கிறதுக்காக இல்லை, அது வெளிநாட்டு நாணயம்ங்கிறதுக்காக. அந்த டாலர் இல்லைன்னா எண்ணெயை எங்கேருந்து வாங்குவீங்க? வெளிநாட்டு சேமிப்பு நெருக்கடி வந்துடும், ஸ்ரீலங்காவில் வந்த மாதிரி. அப்புறம் ஃபாரெக்ஸ் பிரச்சனை வந்துடுச்சுன்னு சொல்லுவாங்க. டாலர் வெவ்வேறு இடங்களிலிருந்து வந்திருந்தா அந்த பிரச்சனை வந்திருக்காது. நீங்க நிறைய விஷயங்களை ஏற்றுமதி செஞ்சுட்டு இருந்திருப்பீங்க. இப்போ எங்கேருந்து வருது? ஒன்று ஐடியிலிருந்து வருது, இல்லைன்னா வெளிநாட்டு பண பரிமாற்றம் மூலமாக வருது. அவர் என்ன செய்யறாரோ செஞ்சுட்டு போகட்டும், விடுங்க. நாம இங்க இருந்துகிட்டு வேணும்னா முட்டாள் மனுஷன் சொல்ல முடியும். நாம என்ன சொல்றது? அவரோட பாதி நாடே அவர் முட்டாள்னு தான் சொல்லிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த கொள்கைகள் மீடியம் டேர்ம்ல அமெரிக்காவுக்கு நல்லது இல்லைங்கிறது நமக்கு தெரியும். ஆனா அந்த மனுஷனுக்கு மீடியம் டேர்ம் பத்தி பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. அவருக்கு அடுத்த 3 வருஷம் மட்டும் பார்த்தா போதும். ஏன்னா அமெரிக்கால 3வது தடவை ஜனாதிபதியா வர முடியாது. மொத்தமே 4 வருஷம் தான் பதவிக்காலம். இப்போ 1 வருஷம் கிட்டத்தட்ட முடிஞ்சிடுச்சு. அப்போ மிச்சம் என்ன இருக்கு? அதனால அந்த மனுஷன் என்ன சொல்றாருன்னா, 3 வருஷம் ஒட்டிடலாம், அப்புறம் நோபல் பரிசை எடுத்துக்கிட்டு கிளம்பலாம். எப்படியும் 80 வயசை கடந்துட்டோம், இன்னும் என்ன இருக்கு? நம்ம இங்க இருந்துகிட்டு ரொம்ப தவறு நடக்குது, ரொம்ப தவறு நடக்குது, ட்ரம்ப் ரொம்ப தவறு செஞ்சிட்டாருன்னு நிச்சயமா சொல்லலாம். ஆனா அவர் என்ன செஞ்சாலும் அதுக்கு அமெரிக்க மக்கள் அதிகாரம் கொடுத்துருக்குறாங்க, ஆத்தரைஸ் பண்ணி இருக்கிறாங்க. அதனால அவர் செய்யலாம். நாம பேசுறதுக்கு யாரு? நம்ம பேசக்கூடாது. தேர்தல் நடந்தபோது ட்ரம்ப் ஜெயிக்கிறது அவசியம்னு நம்ம இங்கே யாகம் ஹோமம் எல்லாம் செஞ்சோமே, அப்பவும் நாம பேசி இருக்கக்கூடாது. அப்போ நமக்கு ட்ரம்ப் ஏன் பிடிச்சிருந்ததுன்னா, அவர் என்ன சொன்னாரு? எதனை வெளிநாட்டுக்காரங்க இருக்காங்களோ அவங்களை நாட்டை விட்டு வெளியேற்றணும்னாரு. அதே வேலையை தான் நாம இங்கேயும் செய்ய நினைக்கிறோம். அப்போ நல்லதா பட்டது. பாருங்க, ரைட் விங் ரெசனன்ஸ் நடக்குதுன்னு சந்தோஷப்பட்டோம். நாம ஒரு விஷயத்தை மறந்துட்டோம். எல்லாரையும் வெளியாட்கள்னு பார்க்கறவங்க இந்தியாவையும் வெளியாளுன்னு தானே பார்ப்பாங்க. யாருக்கும் இல்லாதவன், வெறும் அவனோட சுயநலத்துக்காக மட்டும் இருக்கிறவன் அப்புறம் எப்படி இந்தியாவுக்காக இருக்க முடியும்? அப்போ பாருங்க, அவன் இந்தியா மேல இடியை இறக்கிட்டான். இப்போ போய் ட்ரம்ப் பேர்ல யாகம் பண்ணுங்க. ட்ரம்பேஸ்வராய நமஹா. இன்னொரு தடவை சொல்றேன், நமக்கு கோவப்படுறதுக்கு எந்த உரிமையும் இல்லை. ஒவ்வொரு சுயாதீன நாட்டோட ஒரு பிரதமர், தலைவர், அதிபர்,
அவர் தேர்ந்தெடுக்கப்படுறதே தன்னோட நாட்டு நலனுக்காக வேலை செய்யணும்னு தான். அவருக்கு சரின்னு தோன்றபடி அவர் தன்னோட நாட்டு நலனுக்காக வேலை செஞ்சுட்டு இருக்கிறார். இருந்தாலும் அது அவர் நாட்டு நலனுக்காகவும் இல்லை. நீங்க தியரி ஆஃப் காம்படிட்டிவ் அட்வான்டேஜ் படிச்சிருப்பீங்க. ஒருவேளை ஏ மற்றும் பின்னு 2 பொருட்கள் உருவாக்க முடியும்னு வச்சுக்குவோம். நானும் நீங்களும் நாடுகளா இருக்கோம். நானும் நீங்களும் நாடுகள். உதாரணமா நான் இந்தியா, நீங்க அமெரிக்கா. அப்போ ஏ மற்றும் பின்னு 2 பொருட்கள் தான் உருவாக்க முடியும். ஏஏ என்னால மலிவா பண்ண முடியும், பிஏ உங்களால மலிவா பண்ண முடியும். இப்போ இந்த தத்துவம் என்ன சொல்லுதுன்னா, நான் ஏஏ மட்டும் தான் உருவாக்கணும், நீங்க பிஏ மட்டும் தான் உருவாக்கணும். அது மட்டும் இல்லாம நம்ம 2 பேருக்கும் இருக்கிற பொதுவான நன்மை என்னன்னா, நான் ஏஏ மட்டும் உருவாக்கி உங்களுக்கு ஏற்றுமதி செய்யணும். அதுக்கு பதிலா நீங்க பிஏ மட்டும் உருவாக்கி எனக்கு பிஏ ஏற்றுமதி செய்யணும். இதுல 2 பேருக்கும் நன்மை இருக்கு. ஆனா முழு சுதேசி விஷயம், அதுல பலவிதமான கோணங்கள் இருக்கு. அதுல சில கோணங்கள் சரியாகவும் இருக்கு. அது என்ன சொல்லுது? செல்ஃப் கண்டெய்ன்ட், செல்ஃப் டிபெண்டன்ட், ஐசோலேட்டட், ஐலண்ட் லைக் எக்கானமின்னு சொல்லுது. அதுல என்ன கருத்து இருக்கு? அது என்ன சொல்லுதுன்னா, வர்த்தகம் அதிகமா நடக்கவே கூடாது. உங்களுக்கு பிஏ உருவாக்க தெரியாவிட்டாலும், உங்க நாட்டுல பிஏ உருவாக்க அதிக செலவானாலும் கூட, நீங்க ஏ மற்றும் பிஏ நீங்களே உருவாக்குங்க. அதே மாதிரி நீங்களும் உங்க ஏ மற்றும் பிஏ நீங்களே உருவாக்குங்க. உங்க ஏ விலை அதிகமா இருந்தாலும் சரி. இதுல 2 பேருக்கும் நஷ்டம்தான். ஏன்னா அவர் ஒரு பொருளை அதிக விலைக்கு உருவாக்க வேண்டியிருக்கு, நான் இன்னொரு பொருளை அதிக விலைக்கு உருவாக்க வேண்டியிருக்கு. சிறந்தது என்னன்னா, நானும் மலிவா உருவாக்குவேன், அவரும் மலிவா உருவாக்குவார். நான் அவருக்கு ஏற்றுமதி செஞ்சிருப்பேன், அவர் எனக்கு ஏற்றுமதி செஞ்சிருப்பார். ட்ரம்ப் செய்யற வேலை அமெரிக்காவுக்கும் கூட கடுமையான விளைவுகளை ஏற்படுத்த போகுது. அமெரிக்காவிலையும் வேலை இல்லாதவர்களின் எண்ணிக்கை கொஞ்சம் கொஞ்சமா உயர ஆரம்பிச்சிருக்கு. இந்த நிலைமை அமெரிக்கர்களையும் பாதிக்க போகுது. ஆனா அதுக்காக கொஞ்சம் நேரம் ஆகும். ஆனா ட்ரம்ப் என்ன சொல்றாருன்னா, அந்த நேரம்தான் அடையில, என்கிட்ட நேரம் இல்லை. அப்ப நேரம் ஆகணும்னா ஆகட்டும். உங்களுக்கு விஷயம் புரியுதுங்களா? உங்களை வலுப்படுத்திக்கோங்க. மற்றவங்களை பத்தி புகார் சொல்றதால என்ன லாபம்? மற்றவங்க அவங்கவங்க விருப்பப்படிதான் வேலை செய்வாங்க. எல்லாரும் நல்ல புத்தியோட இருக்கணும்னு நாம விரும்பலாம், பிரார்த்தனை செய்யலாம். ஆனா இப்போ யாராவது நல்ல புத்தியை ஏத்துக்குவார்களா இல்லையாங்கிறதுல நமக்கு எந்த கட்டுப்பாடும் இல்லை, இல்லையா? மக்களுக்கு அவங்கவங்க புத்தி, அவங்கவங்க மையம், அவங்கவங்க திட்டங்கள் இருக்கும். மக்கள் அவங்கவங்க விருப்பப்படி நடப்பாங்க. கேள்வி என்னன்னா, நாம நம்ம விருப்பப்படி நடக்கிறதுக்கு நம்மளோட கால்கள் ஏன் அவ்வளோ பலமா இல்ல? இப்போ 26ஆம் தேதி நம்ம MiG-21 ஓய்வு பெற போகுது. 42 ஸ்குவாட்ரன்ஸ் அனுமதிக்கப்பட்டிருக்கு. ஆனா நம்ம கிட்ட 29 தான் இருக்கு. சொல்லுங்க, ஏன் நாம சிக்கி தவிக்கிறோம்? அது மட்டும் இல்லாம அதோட உற்பத்தியும் நடக்க போகுது. அதோட மாற்று தேஜஸ் MK-1A இனி வரப்போகுது. ஆனா அதுவும் முழுசா வர 20-25 வருஷம் ஆகும். நம்ம எல்லைகள்ல பெரிய பெரிய ஆபத்துகள் இருக்கு. பாகிஸ்தானை விட நம்ம நாடு 7 மடங்கு பெரியது. மக்கள் தொகையிலையும் பொருளாதாரத்திலையும் 8 மடங்கு அதிகம். ஆனா பாகிஸ்தான் கிட்ட 26 இருக்கு. நம்ம கிட்ட 29 தான் இருக்கு. இது என்ன ரேஷியோ? அங்க 7 மடங்கு விகிதம் இருக்கு. இங்க 1:1 ரேஷியோ இருக்கு. இது ஏன் நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஏன்னா நமக்கு இன்ஜின் அமெரிக்காவில இருந்து வேணும். நாம என்ன சொல்றோம்னா, நம்ம சுதேசி விமானம் செஞ்சிருக்கோம். ஆனா அதோட இன்ஜின் நம்மளோடது இல்ல. இப்போ நம்மளோட கைய கட்டுறதுக்காக ஒருவேளை அமெரிக்கா தடை போட்டுட்டா, அவங்க எதுவும் செய்ய தயாரா இருக்கிறாங்க. அவங்க உங்களுக்கு இதையும் நிறுத்திடுவோம்னு கூட சொல்லலாம். முதல்ல அவங்க பொருட்கள் மேல டாரிஃபை விதிச்சாங்க. இப்போ சர்வீசஸ் மேல வந்துட்டாங்க. அப்போ அடுத்து டிஃபென்ஸ் மேல ஏன் வர முடியாது? நம்மளை கட்டுப்படுத்தணும்னு நினைக்கிறவர்களுக்கு ஏஜேஎலுக்கு ஜிஇ என்ஜின் கொடுக்க மாட்டோம்னு சொல்ல முடியாதுன்னு என்ன உத்தரவாதம்? ஏன் இதை செய்ய முடியாது? அப்புறம் நம்ம ஐயையோ நம்ம மிக் போயிடுச்சு, தேஜஸும் உருவாகலன்னு புகார் சொன்னா, அந்த புகார் ஏதாவது பயன் கொடுக்குமா? இந்த புகாரால ஏதாவது நடக்குமா? ஆனா நீங்க பயப்படாதீங்க, இதெல்லாம் ரொம்ப காலத்துக்கு நீடிக்காது. 6 மாசம், 1 வருஷம், ரொம்ப போனா 3 வருஷத்துல இதெல்லாம் முடிஞ்சிடும். கிரீன் கார்டு தூரம் இல்ல. நீயும் ஐடில இருந்து தானே? நம்ம நாட்டுல நிலைமைகளை எப்படி உருவாக்கிடுறோம்னா, நம்மளோட டேலண்ட்ஸ் ஓடி போறதுக்கு கட்டாயப்படுத்தப்படுறாங்க. அப்புறம் அவங்களை பார்த்து
இவங்க துரோகிகள்னும் பிரெயின் ட்ரெயின் நடக்குதுன்னு சொல்லுங்க. அவங்க ஏன் ஓடி போறதுக்கு கட்டாயப்படுத்தப்பட்டாங்கன்னு சொல்லுங்க பார்ப்போம். நான் உங்க கூட இருக்கேன், நீங்க கவலைப்படாதீங்க. அவங்க ஏன் ஓடி போறதுக்கு கட்டாயப்படுத்தப்படுறாங்க சொல்லுங்க பார்ப்போம். அவங்க அங்க உட்கார்ந்துகிட்டு ஏன் உலகத்தில் இருக்கிற எல்லா சுகத்தையும் அனுபவிக்கிறாங்க? அவங்க வெளியிடுற H1B விசாவில் 72% நம்ம நாட்டுக்காக ஏன் நம்ம ஆட்கள் அதிகமாக அங்கே போறாங்க? ஏன் போறாங்க? சீனா கூட அவங்க ஆட்களை போகாம தக்க வச்சுக்கிட்டாங்க, உங்களுக்கு தெரியும் இல்லையா? அங்கிருந்து சீனாவுக்கு திருப்பி வந்துட்டு இருக்கிறாங்க. அப்புறம் அமெரிக்கால இருந்து வேலை செஞ்சு கடந்த 10-20 வருஷத்துல சீனாவுக்கு திருப்பி வந்தவங்க, சீனாவுக்கு நிறைய பங்களிப்பு செஞ்சிருக்கிறாங்க. இப்போ சீனா பல விஷயங்கள்ல கட்டிங் எட்ஜில் இருக்குன்னா அதுக்கு காரணம் மேற்கத்திய நிறுவனங்கள்ல லேப்ஸில் வேலை செஞ்சுட்டு அப்புறம் அந்த அனுபவத்தை சீனாவில் பயன்படுத்தின அந்த சீனர்கள் தான். அது ஏஐ துறையா இருக்கலாம், இல்ல டிஃபென்ஸ் துறையா இருக்கலாம், இல்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் துறையா இருக்கலாம். நம்ம நிலைமை இங்க என்னன்னா, நாம ஓடி போறதுக்கு தயாரா இருக்கோம். எப்படியாவது இங்கிருந்து கிளம்பிடணும். நம்ம கிட்ட தேசப்பற்று இல்லைன்னு எடுத்துக்கிறதா, இல்ல விஷயம் வேற ஏதாவது இருக்கா சொல்லுங்க. இங்க ஒருத்தனால என்ன செய்ய முடியும்? ஒரு திறமையான இளைஞன் இருக்கான், என்ன செய்வான் சொல்லுங்க பார்ப்போம். எல்லாரும் வெறும் குடிமகன் தான், பிரஜை, குடிமகன். அவங்க கையில எந்த பலமும் இல்ல. அப்போ அவன் இங்க இருந்து என்ன செய்வான்? உயிரை கொடுப்பானா? அதனாலதான் ஓடி போறான். அவன் ரொம்ப திறமைசாலியா இருக்கலாம், ஆனா அவனோட திறமைக்கு இங்க என்ன மதிப்பு இருக்குன்னு சொல்லுங்க. அவன் கிட்ட நிறைய உணர்ச்சி இருக்கும். இந்தியாவை மாத்தணும்னு நினைப்பான். எப்படி மாத்துவான் சொல்லுங்க? என்ன செய்வான்? தேர்தலில் போட்டிடுவானா? நம்ம கிட்ட தேர்தலில் போட்டிடுறதுக்கு ஹியூஜ் என்ட்ரி பேரியர் இருக்கு. ஒரு சீட்ல போட்டிடுறதுக்கு தேவையான அந்த கோடிக்கணக்கான ரூபாயை எங்க இருந்து கொண்டு வருவீங்க? ஒரு முழு அரசியல் கட்சியையே உருவாக்குறது நூற்றுக்கணக்கான கோடிகள் செலவாகிற விஷயம். தன்னோட சீட்ல போட்டியிட கூட அந்த பணத்தை எங்க இருந்து கொண்டு வருவார் ஒருத்தர்? அவரோட நாமினேஷனை பூர்த்தி செஞ்சா போதும், பின்னால போய் அவரோட வீட்டுல கல்லெறிஞ்சு தீ வச்சிருவாங்க. என்ன பண்ணுவான்? மாற்றம் கொண்டு வரணும்னு நினைக்கிறான். இளைஞர்கள் இருக்காங்க, அவங்க கிட்ட நிறைய உணர்ச்சி இருக்கு. இதை மாத்துவோம் அதை மாத்துவோம்னு சொல்றாங்க. அவங்க கண்கள்ல நிறைய கனவுகள் இருக்கு. அவங்க எப்படி இந்த நாட்டை மாத்துவாங்க? வழி என்ன சொல்லுங்க பார்ப்போம். ஒரு இளைஞன் எப்படி மாத்துவான்? வழியை சொல்லுங்க. ஏதாவது வழி இருக்கா? எந்த வழியும் இல்லைன்னு தெரிய வரும்போது வெளிநாட்டுக்கு பறந்துடுறான். அவனுக்கு ரொம்பவே ஹைடெக், கட்டிங் எட்ஜ், ப்ரொஃபஷனல் எஜுகேஷன் கிடைச்சிருக்கு. இப்போ அதை எங்க போய் பயன்படுத்துறது? எங்கே பயன்படுத்துவாங்க? இங்க எந்த இண்டஸ்ட்ரியுமே இல்லையே. அவனோட அறிவு, அவனோட நாலேஜை பயன்பட முடியற இடத்துல நீங்க ஐஐடியில இருந்து மெக்கானிக்கல், கெமிக்கல் ஏதாவது படிச்சுட்டு வெளியே வந்திருக்கீங்கன்னா நீங்க கத்துக்கிட்டதை இந்தியாவில் பயன்படுத்துறது கஷ்டம். இங்க அந்த அளவுக்கு தேவையும் காலி இடங்களும் இல்லை. அப்போ அவன் வெளியே போறான். அதுக்கு நீங்க இல்ல இல்ல அவன் சுயமா ஏதாவது ஆரம்பிக்கணும்னு சொல்லுவீங்க. சுயமா ஏதாவது ஆரம்பிக்கிறதுக்கு இந்தியாவில் ஈஸ் ஆஃப் டூயிங் பிசினஸ் எவ்வளவு இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஈஸ் ஆஃப் டூயிங் பிசினஸ் இண்டெக்ஸ் தரவரிசையில் இந்தியா எங்க வருதுன்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா? அவர் சுயமா ஏதாவது ஆரம்பிச்சாலும் கூட இங்க ஆரம்பிக்கிறது ரொம்ப ஆபத்தான விஷயம் தான். அதான் எல்லாரும் பறந்து வெளியே போறாங்க. ட்ரம்புக்கும் இந்திய இளைஞர்களின் திறமை கட்டாயப்படுத்தப்பட்டு இருக்குங்கிற விஷயம் தெரியும். அதனாலதான் அவர் நமக்கு நெருக்கடி கொடுக்கிறார். இங்க இருக்கிற இளைஞன் கட்டாயப்படுத்தப்பட்டிருக்கிறான்னு அவருக்கு தெரியும். வேற என்ன செய்வான்? அமெரிக்காவுக்குத்தான் வரணும். விதிவிலக்குகள் இருக்கலாம். இந்தியன் ஸ்டார்ட் அப்ஸும் இருக்கேன்னு நீங்க நிச்சயமா சொல்லலாம். இதுவும் இருக்கு அதுவும் இருக்குன்னு நீங்க சொல்லலாம். எனக்கும் அது எல்லாமே தெரியும். அதையும் தாண்டி நான் என்ன சொல்றேன்னா, அதெல்லாம் ரொம்ப சின்னது. அது இந்தியன் டேலண்டை உள்வாங்குற அளவுக்கு இல்ல. அது சின்னதாகவும் இருக்கு, லோ வேல்யூ ஆடடாகவும் இருக்கு. நாம எந்த ஸ்டார்ட் அப்ஸை பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம்? ஃபுட் டெலிவரி ஆப்ஸா? இதுல என்ன ஹைடெக் இருக்குன்னு உங்களுக்கு தெரியுது? ஆமா சரி, ஐபிஓ வரலாம். ஆனா ஐபிஓ வர்றதால எனக்கு டெக்னாலஜினா ரொம்ப பிடிக்கும்னு நினைச்ச ஒருத்தரோட பசி அடங்கிடாது இல்லையா? மொத்தத்தில் அது என்ன? உங்களோட வாசல்ல செருப்பை டெலிவர் பண்ணுவாங்க, சாப்பாட்டை டெலிவர் பண்ணுவாங்க, பலகாரங்களை டெலிவர் பண்ணுவாங்க. இந்த மாதிரி வேலைகள் தான் நடந்துட்டு இருக்கு டெக்னாலஜிங்கிற பேர்ல. ஏஐல ஒருத்தர் வேலை பார்க்கணும்னு ஆசைப்படுறாரு, கம்ப்யூட்டர் இன்ஜினியரா இருக்கார், என்ன பண்ணுவாரு? அங்க ஓப்பன் ஏஐ இருக்கு, இங்க சீனாவில டீப் சீக் இருக்கு. நீங்க இந்தியாவில இருந்து என்ன பண்றது சொல்லுங்க? ஏஐல வேலை செய்யணும், ஆனா இந்தியாவில இருந்துகிட்டு என்ன பண்ண முடியும்?
இது உலகம் முழுக்க தெரிஞ்ச விஷயம். இப்போ உலகம் முழுக்க இந்தியன் டேலண்ட்டை அட்ராக்ட் பண்றதுக்காக இன்னொரு வேலையும் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இப்போ ஒரு காலம் வரப்போகுது. அதுல திறமையில சிறந்து விளங்குற டாப் 0.1% இருக்கிறவங்களுக்கு இந்தியாவில் வேலை இல்லைன்னு உலகம் முழுக்க ஒரு விஷயம் தெரிய போகுது. அதனால அவங்கள கவர்றதுக்கு வெவ்வேறு விதமான திட்டங்கள் வெளியிடப்பட்டுட்டு இருக்கு. இன்னும் அதிகமாக வெளியிடுவாங்க. கோல்டன் விசாக்கள் வழங்கப்படும். இனிமே இந்த நாட்டோட கிரீமான மிக சிறந்தவர்களை யாரு தங்களோட நாட்டுக்கு எடுத்துக்க போறாங்கன்னு ஒரு போட்டி வரப்போகுது. அவங்க இங்க கீழே இருக்கிற சாகவும் தயாரா இருக்கிற பொதுமக்களை அங்கேயே இருக்க விடுங்க, அங்கேயே அழுக விடுங்க. ஆனா இங்க இருக்கிற தகுதியான ஆட்களை தங்களோட நாடுகளுக்குள்ள இழுத்துக்கோங்கன்னு சொல்றாங்க. நீங்க 2 விஷயங்களை பார்ப்பீங்க. ஒன்று, சாதாரண மக்களுக்கு இமிகிரேஷன் விதிமுறைகள் இன்னும் கடினமாகும். சாதாரண மக்களுக்கு தான். இன்னொன்று என்னன்னா, டாப் டேலண்ட் இருக்கிறவங்களுக்கு எங்ககிட்ட வாங்க, உங்க நாட்டில் உங்களுக்கு ஏற்கனவே எதுவுமே இல்லைன்னு இன்னும் அதிகமாக அழைப்பு வரும். எல்லாத்தையும் சேர்த்து கூட்டி கழிச்சு பார்த்தா உருவாகிற பிம்பம் இந்தியா வில் பிகம் த பேக்யார்ட் ஆஃப் த வேர்ல்டு. தகுதியான ஆட்கள் எல்லாரும் வெளியே போயிருப்பாங்க. இங்க இருக்கிறவங்க ஒரு கேஸ் சேம்பர் மாதிரி நிலைமையில் இருப்பாங்க. அப்புறம் ரொம்பவே லோ வேல்யூ ஆடட் வேலைகளை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. உலகம் தன்னோட மிகவும் கீழான ரொம்ப சாதாரணமான வேலையை இந்தியாவுக்கு அவுட் சோர்ஸ் செய்யும். அதுதான் இங்கே நடந்துகிட்டே இருக்கும். அதுதான் நம்மளோட முன்னேற்றமாக இருக்கும். கவலைப்படாதீங்க. இந்த H1B மாதிரியான பிரச்சனை ரொம்ப நாளைக்கு நீடிக்காது. அதே மாதிரி டெஸ்லாவோ இல்லை ஆப்பிளோ இந்தியாவில் உற்பத்தி செய்ய முடியாதுங்கிற விஷயமும் இருக்காது. ட்ரம்ப்பால் அவங்களை தடுக்க முடியாது. அதுக்கு காரணம் ரொம்ப சாதாரணமானது. யூஎஸ்ல மேனுஃபேக்சரிங்க்கு ரொம்ப செலவாகும். ஏன்னா அங்கே மக்களுக்கு நல்ல சம்பளம் கிடைக்குது. அதனால அங்கே தயாராகிற பொருட்களும் விலை அதிகமாக தான் இருக்கும். அப்போ மலிவா செய்யக்கூடிய வேலை எல்லாமே இங்கே தான் வரும். கவலைப்படாதீங்க. சீனாவும் கூட அந்த அளவுக்கு மலிவா இல்லை. ஏன்னா அங்கேயும் வாழ்க்கை தரம் உயர்ந்துடுச்சு. ஆனா அந்த மலிவு விளையாட்டுல கூட நம்மளை மிஞ்சினது யாருன்னு தெரியுமா? வியட்நாமும் பங்களாதேஷும். விலை உயர்ந்த விஷயங்களை நம்மளால செய்யவே முடியல. மலிவான விஷயங்கள்லையும் கூட முந்திக்கிட்டது வியட்நாமும் பங்களாதேஷும் தான். நம்ம ஏற்றுமதி மேலே ஏன் இந்த அளவுக்கு 25லேருந்து 50% வரை டேரிஃப் போட முடிஞ்சது? ஏன்னா நம்ம ஏற்றுமதியில் எந்த தனித்தன்மையும் இல்லை. எல்லாமே ரிப்ளேசபிள். உதாரணத்துக்கு டெக்ஸ்டைல்ஸை எடுத்துக்குங்க. நீங்கள் என்ன டெக்ஸ்டைல்ஸை அனுப்புறீங்களோ அதையே தான் பாகிஸ்தானும் பங்களாதேஷும் அனுப்புகிறாங்க. சீனாவும் அதையே தான் அனுப்புது. அதனால் அவங்க டேரிஃபை போட்டுட்டதால அதில் அமெரிக்கன் கஸ்டமருக்கு நஷ்டம் வந்துடுச்சுன்னு சொல்ல முடியாது. அமெரிக்கன் கஸ்டமருக்கு நஷ்டம் இல்லை. இன்னைக்கு வரைக்கும் அவங்களுக்கு உங்களோட பிராண்டு கிடைச்சிட்டு இருந்தது. நாளைக்கு பங்களாதேஷோட பிராண்டு கிடைச்சிடும், கிட்டத்தட்ட அதே விலையில். மொத்தத்தில் பார்த்தா சொந்த திறமையை விட சிறந்த வழி இருக்க முடியாது. ஆனால் மற்றவங்களை சார்ந்து வாழறது ஒரு கலாச்சாரமாகவே ஆகிடுச்சுன்னா அங்கே தன்னோட சக்தியில் வாழணுங்கிற இந்த உணர்வே எழாது. தனிப்பட்ட வாழ்க்கை தன்னோட சக்தியில் வாழப்படாதப்போ தேசிய வாழ்க்கையும் அப்புறம் தன் சக்தியில் இருக்காது. தேசிய வாழ்க்கையும் பிறரை சார்ந்ததா போயிடும். இங்க இருக்கிற தனிப்பட்ட ஆளே மற்றவங்களை சார்ந்து இருக்கிறதுக்கு வெட்கப்படலைன்னா எப்ப தர்மத்திலேயே சர்வ வல்லமை படைத்த சக்தியானது நமக்குள்ள இல்லைன்னு நினைக்க ஆரம்பிச்சோமோ, நாம எல்லா விதத்திலையும் அங்க இங்க இருக்கிற ஆசாமிகளோட தயவுல தான் வாழ வேண்டி இருக்கும். இதே விஷயம்தான் பிறகு நம்ம தார்மீக வாழ்க்கையிலையும் தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் சமூக வாழ்க்கையிலையும் கடைசியில தேசிய வாழ்க்கையிலையும் தெரியுது. பதுங்கிக்கிட்டு அடங்கிக்கிட்டு மற்றவங்களை சார்ந்தே இருக்கிறது, இது நமக்கு ஒரு பெரிய ஆழமான பழக்கமா ஆகிடுச்சு. அப்புறம் நம்ம ரொம்ப ஆபத்தை தவிர்க்கிறவங்களா இருக்கோம். முன்னேறதுக்கு ஆபத்துகளை சந்திக்க வேண்டியிருக்கும். ஆபத்துகளா சேஃபா இருந்துடணும்.
மிடில் ஆஃப் த ரோட்ல போங்க. எல்லா அம்மா அப்பாவும் அவங்க பிள்ளைகள் கிட்ட உனக்கு நல்ல ஜாப் கிடைக்கணும் பண்ணிட்டு தானே சொல்றாங்க. மகனே, உனக்கு பெரிய பிராண்ட்ல வேலை கிடைச்சதா? கிடைக்கலையா? கண்ணா, நல்லா படிச்சுக்கோ. அப்பதான் ஒரு பெரிய பிராண்ட்ல வேலை கிடைக்கும். நீயும் யூஎஸ்ல செட்டில் ஆக முடியும்ப்பா. இப்போ இங்க என்ன புதுமை வரப்போகுது? என்ன கிரியேட்டிவிட்டி இருக்க போகுது? வந்து சாத்தியமா? அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, நல்ல பிள்ளையா இருந்து தலையை வலிச்சு வாரிக்கிட்டு, எஸ் எஸ் ஐ வில் பி அ குட் சிட்டிசன் ஆஃப் தி யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா. வேற என்ன? இது அம்மா அப்பாவோட உச்சகட்ட கனவு தானே. வேற என்ன இருக்கு? என் வீட்டில் ஒரு புரட்சிக்காரன் பிறக்கணும், அவன் வித்தியாசமா ஏதாவது செஞ்சு காட்டணும்னு இங்க எந்த அம்மா அப்பா தயாரா இருக்கிறாங்க? எல்லாரும் சொல்றது இதுதான். இல்லப்பா, நீங்க சேஃபா நடந்துக்கங்க, முதல்ல உங்களோட எதிர்காலத்தை பாதுகாத்துக்கோங்க. வந்து சீக்கிரமா பாருங்க, ஜாதகத்தை பார்த்து பொருத்தம் பார்த்து. ஷீ இஸ் அ வெரி டெயின்டி கேர்ள். பிஏ இங்கிலீஷ் ஆனர்ஸ். அம்மாவுக்கு இங்கிலீஷ் தெரியாது, அதனால அவ திட்டினாலும் அவங்களுக்கு புரியாது. நல்லது தானே. அப்புறம் உலகம் ஏன் நம்ம மேல சக்தியை பயன்படுத்துதுன்னு நமக்கு ஆச்சரியமா இருக்கு. அப்புறம் சின்ன சின்ன நாடுகள் ஏன் நம்மள மிரட்டுறாங்கன்னு நமக்கு ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா நம்மளோட தனிப்பட்ட வாழ்க்கையே குழப்பமா இருக்கு. நாடுங்கிறது ஒரு அப்ஸ்ட்ராக்ஷன் தானே, இல்லையா? ரியாலிட்டிங்கிறது பர்சன் தான். மனிதனே சரியில்லைன்னா நாடு எப்படி சரியாகும்? ஆனா அந்த தனிப்பட்ட மனிதனை குழப்பி வச்சிருக்கிறது நம்மளோட பழைய நம்பிக்கைகள் தான். அதுதான் நம்ம கலாச்சாரத்தையே சிதைச்சிடுச்சு. அந்த கலாச்சாரத்துக்கு நம்ம தர்மம்னு பேர் வச்சிருக்கோம். நம்முடைய தர்மம், நம்முடைய கலாச்சாரம் சரி செய்யப்படாத வரை, அதை தத்துவத்தின் அடிப்படையில் நிறுத்தாத வரை இந்தியாவின் வலுவான வளர்ச்சி என்பது அசாத்தியமானது. இன்னைக்கு ட்ரம்ப் இருக்காரு, நாளைக்கு வேற யாராவது இருப்பாங்க. சீனா சண்டை போட்டுச்சு. இப்போ ட்ரம்ப் வந்ததுக்கு அப்புறம் நாம சைனா கூட நட்பு ஏற்படுத்திக்கிறோம். சீனா இன்னும் சில நாட்கள்ல மறுபடியும் சண்டைக்கு வரும். சீனா கிட்ட நம்ம எப்போ நட்பு கொள்ள வேண்டியிருக்கு? இப்போ அந்த ஆபரேஷன் சிந்தூர் நடந்தப்ப அது முழுசா பாகிஸ்தானோட வேலை இல்லை, சீனாவோட தந்திரம் தான் அதிகமா இருந்ததுன்னு நமக்கு தெரியும். அதுக்கப்புறம் சில மாசங்கள்லயே நாம சீனா கிட்ட போய் கைகுலுக்க வேண்டியிருக்கு. ஏன் செய்ய வேண்டியிருக்கு? ஏன்னா நம்ம கிட்ட சொந்த சக்தி இல்லை.